பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே ஹல்லேலூயா அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் ஆராதிக்கின்றோம் ஆமென் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே எல்லா மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் ஆராதிக்கின்றோம் ஆமென் அன்பு செய்கின்றோம் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஹல்லேலூயா சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் ஆராதிக்கின்றோம் ஆமென் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் ஆராதிக்கின்றோம் ஆமென் அன்பு செய்கின்றோம் பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே நீர் பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் ஆராதிக்கின்றோம் ஆமென் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஹல்லேலூயா 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 ஓ சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே நீ நல்லவர் நீ வல்லவர் நீ போதுமானவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமூகமானவர் எல்லா கணத்துக்கும் பாத்திரத்துக்கும் ஆண்டவரே நீதான் ஆண்டவரே எல்லா கணத்துக்கும் ஆண்டவரே எல்லா மகிமைக்கும் ஓ நீர் ஒருவரே பாத்திரே 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 நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை தரிசிக்க நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தம் எல்லாம் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொன்னீரே சுத்த எதிர்க்க எதிரே சிருஷ்டியோ தேவரமான ஆவியத்திலே புதுமையோ
உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வீணானவைகளை நாடி ஆண்டவரே பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். எங்க நடுவில் பெரியவராய் பெரிய காரியம் செய்யப்படியாய் ஒரு காலை வேளையில எங்கள் மத்தியில் இருக்கின்றவராய் இருக்கிறபடினாலே மதுபரான கொடி சோதனைக்கிறோம் ஆண்டவரே. எங்களாவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களாவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஒருவரே ஆளுகை செய்வீராக. கர்த்தரை ஒருவரே ஆளுகை செய்வீராக. எந்த மனசுல ஆளுகை செய்யக்கூடாது. எந்த பிசாசுடைய கிரியைகளை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து எங்களை செம்மையான வழியில் நடத்தி செய்கிறார். பிதாவுக்கு பிரியமானது குமாரனுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தரட்ட ஆண்டவரே. அப்ப இந்த பூமியில எங்களுடைய வாழ்நாள் எழுதிருக்கும்படியா அதனுடைய சமூகத்தில் எப்போதும் ஆண்டவர் உமக்காக காத்திருக்கத்தக்கதா ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதா சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த வல்லமையினாலே நிரப்பப்பட உங்களுடைய ஆவியினாலே நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்வீரா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை சார்ந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க அப்பா. மனுஷன் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் வரலப்பா. நீர் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களா நடந்து உண்மை முத்துமாய் நாடி தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எண்ணங்கள் சிந்தைகள் செயல்கள் எல்லாம் நமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே. நமக்கு பிரியமானது செய்ய பேச நடக்க எங்களுக்கு கற்றுத்தாக்கப்பா. அதுவரே உங்க வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க ஆண்டவரே. ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைவிடும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தம்முடைய வல்லமையை நன்றாக கவனிங்க. தம்முடைய வல்லமையை விளங்கும்படி விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கோ ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. அவருடைய கண்கள் எப்படியா இருக்கா? பூமி எங்கோ உலாவி கொண்டிருக்குதான். எப்படி? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டி நாளில் அவரை அமைந்தார். அவர் என்ன பண்றாரு? அரணான கோட்டையா இருக்கிறார். அவரை நம்புவர்களை அவர் என்ன பண்றாரு? அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே தொடர்பதான் வருகிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கோ. பூமியில யாரா இருக்கா? எல்லா ஜனத்தா இருக்காங்க, எல்லா ஜாதியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏழை இருக்காங்க, பணக்கார இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள அவர் என்ன பண்றாராம்? ஃபில்டர் பண்றாராம். அவங்களுக்குள்ள ஃபில்டர் பண்ணி அவர் பார்க்கிற காரியம் என்னன்னா, யார் யாரு என்ன உத்தம இதயத்தோடு என்னை பற்றி கொள்றாங்க, என்னை தேடி கொள்கிறாங்க, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணிக்கு அவருடைய கண்டு பூமி எங்க என்ன பண்றாரா? உலாவி கொண்டு இருக்கிறதா அவருடைய கண்கள். ஹல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிப்போமா? யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே யோபுனுடைய சிநேகிதன் பில்தாத் அவன் சொல்லுகிற ஒரு காரியம். இந்த வார்த்தை நல்லா உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா தான் இந்த தொடர்ந்து அந்த மெசேஜ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இணைவீங்க, நீங்க சேருவீங்க. இல்லைன்னா நீங்க எப்படி பண்ண முடியாது? இதுல சேர முடியாது. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. நலமான காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான காரியமா இது அமையும் என்றால் இந்த வார்த்தையோடு நீங்க என்ன பண்ணுங்க? இணைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பில்தாத் சொல்லுகிற ஒரு காரியம் யோபு 8:20ல, இதோ தேவன் உத்தமனை ஹல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு? யோபு கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? யோபு கிட்ட சொல்றாரு. நல்ல காரியத்தை கேளுங்க. இது தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிறப்போ ஹல்லேலூயா, நம்ம உத்தமனா இல்ல பொல்லாதவனா, புல்தமனா பொல்லாதவனா அப்படின்னு நீங்களே என்ன பண்ணுங்க?
சர்ச் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இங்கே பில்தாத் யோபு பார்த்து சொல்கிறாரு, இதோ தேவன் உத்தமமான உத்தமனை தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது நம்ம 1:1 பார்க்கிறோம். யோபு 1:1 ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான். இவன் உத்தமன், இவன் தேவனுக்கு பயந்தவன், இவன் சன்மார்க்கன், இவன் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் பொல்லாப்ப என்ன பண்றான்? வெறுக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பொல்லாங்க சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களுக்கு அவர் கை கொடுக்க மாட்டார். ஆனா இவர் யாரு? யோபு உத்தமன். அந்த கவனிங்க, வார்த்தையை நம்ம அப்படியே கவனிப்ப. நல்லா அந்த ஒரு சிறு பிள்ளைகள் நான் சொல்ற மாதிரி நல்லா சொல்றேன் கேளுங்க. யோபு உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவனுக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்ப உத்தமனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? வசனத்தை சொல்லுங்கம்மா. உத்தமனை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறது இல்ல, அவனை கைவிடுறது இல்ல, அவனை தள்ளி விடுவது இல்ல. அல்லேலூயா. இந்த யோபு இங்க பார்க்கும்போது அவன் உத்தமனா இருக்கிறான், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாதவனுக்கு விலகுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தான். அல்லேலூயா. அங்க பார்க்கும்போது அது நிமித்தம் அங்க பாருங்க, தேவனின் சாட்சி 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. யார் சாட்சி சொல்றா? தேவன் சொல்றார், கர்த்தர் சொல்றார். யாரை குறித்து? யோபு குறித்து. நன்றாக கவனிங்க. உங்களுடைய பாயிண்ட் எல்லாமே உத்தமனை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? அவர் வெறுக்க மாட்டாரு, அவங்களை கைவிட மாட்டாரு, அவங்களை தள்ளி விட மாட்டாரு. இந்த நோட்லயே இருக்கணும். நீங்க இந்த நோட்ல இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கையின் பிராசத்துல, உங்களுடைய குடும்பத்துல அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெறுக்கவே மாட்டார், உங்களை தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவனை போல பூமியில அவன் எப்படி? உத்தமன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, திரும்ப படிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் அவர் கேளுங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலங்குமாகிய பூமியில அவனை போல ஒருவனும் இல்ல. ஆண்டுடைய கண்கள் எப்படியா இருக்கு? அவன் தம்மை உத்தமமாய் பின்பற்றவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் விளாய் கொண்டிருக்குது. அல்லேலூயா. யோபு அவங்க இருக்கிற இடத்துலயும் அவன் உத்தமனா இருக்கான், சன்மார்க்கனா இருக்கான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனா இருக்கான். இத பூமியில் உள்ள ஜனங்கள் மாத்திரம் இல்ல, அவன் இருக்கிற இடத்துல மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு நடித்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அதுல 10ஆம் வசனம் சொல்கிறது, அவன் வீட்டை ஆண்டவர் வேலி எடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அவன் கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆஸ்வதிக்கிறார். அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. அப்ப உத்தமனுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. நன்றாக கவனிங்க. நீங்க பாதுகாக்கப்படுவீங்க, உங்க பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க, உங்களுடைய ஆஸ்தி எல்லாம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருவனும் அதை தொட முடியாது. ஹல்லேலூயா. அங்க தேவன் என்ன பண்றாரு? வேலி அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு வேலி வேணுமா வேணாவா? நன்றாக கவனிங்க.
ஒரு சுவத்துல சின்ன துவாரம் இருந்தா போதும், அந்த துவாரத்துல உள்ள பூர்ணமா யாரு? சர்வம். அவன் உள்ள பூந்துட்டானா அப்படி குடும்பத்துல என்ன உண்டாகும்? அவன் தந்திரக்காரன். யார் யார் வீக்னஸ் ஈஸியா தெரியும். உண்மையா சொல்ற, ஆண்டவரை நம்மளை பற்றி அறிந்திருக்கிறது போல பிசாசனும் நம்மளை என்ன பண்றான்? ஆமா, உலகாம அவனை எப்படி அவனுடைய கண்கள் எங்க உலகிட்டான், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன பண்றான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்முடைய மனது நமக்கு தெரியும், அதே மாதிரி நம்மளுடைய மனது ஆண்டவருக்கு தெரியும், அதே மாதிரி யாருக்கு தெரியும்? பிசாசனுக்கு தெரியும். எந்த வகையில நம்மளை கண்ணி வைக்கலாம், எந்த வகையில நம்மள என்ன பண்ணலாம், அவனை மனங்கடிக்கலாம், நம்மளை கீழே தள்ளலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். எப்படி தேடி கொண்டிருக்கிறான்? அதனால ஆண்டு அங்க பார்க்கும்போது அவன் சுற்றி சுற்றி வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுற்றி சுற்றி வந்தான் பூமியில. ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறவங்க உண்மையா நான் சொல்ற காரணத்துக்கு நீங்க ஏத்துறீங்கன்னா நல்லது. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு அவன் சும்மா வர வாசிக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைங்களை என்ன பண்றான்? ஆமா, சுத்தி 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 வந்துனே இருக்கான். எந்த வகையில நீங்க விடுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். தேவனுடைய பார்வையில் இருந்து உங்களை விலக்கும்படியா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எழுந்து கொள்ளும்படியா, தேவனுடைய பார்வையில் இருந்து நீங்க விலகும்படியாதான் அவன் உங்களுக்கு வந்து சதி திட்டம் பண்ணதுக்கு ஆற்று கொண்டிருக்கான். நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனா அந்த பலவீனத்தை இந்த பிசாசம் என்ன பண்ணுவான்? பயன்படுத்திப்பான். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கும். ஆனா இந்த யோபுக்கு எந்த பலவீனமும் இல்லை. இந்த யோபுக்கு எந்த பலவீனமும் இல்லை. அவனையே என்ன பண்ணான்? சரவன் பண்ணிட்டான், அவனையே கேட்ச் பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் அவனை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எந்த வகையில ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை எப்படி பற்றி கொள்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சரி விடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவன் இந்த ஊர் தேசத்துல அவன் உத்தமனும் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவமாய் இருந்தான் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாத்தானுக்கே தெரியுது அவன் வீட்டையும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? வேல் எடுத்து பாதுகாக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும்பொழுது அங்கே பாருங்க, 2வது காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது 29ஆம் அதிகாரம் எடுங்க. டக்கு டக்கு நம்ம வாசனத்தை வாசித்து நம்ம போய்கொண்டே இருப்போம், நேரம் இல்லாதனால. 29ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை சீக்கிரம் வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. நன்றா கவனிங்க. எந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை பாதுகாத்து அவனை வழிநடத்தின காரியத்தை நினைத்து இப்ப சொல்றான். அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனாலும் அவன் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, சென்று போன மாதங்களில் எல்லாம் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாளிகளிலும் எனக்கு உண்டான சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவருடைய தீபம் என் மேல் பிரகாசித்திருந்தது. ஹல்லேலூயா. அவர் என்னை இருளிலே இருக்க விடவில்லை, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருந்தார். படிங்க. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமா, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்? கடந்து போயினே இருந்தேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. நன்றாக கவனிங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரம் மேல் என்ன பண்ணது? இருந்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மளை காண்கிறது மாத்திரமல்ல, நம்மளை பலப்படுத்துறது மாத்திரமல்ல, நம்மளை வழிநடத்துறது மாத்திரமல்ல, அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் ஒரு சமூகமாயி அவருடைய செயல்களை கிரியைகளை அமைப்புக்குள்ளே நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரகசிய செயல் தேவன் செய்வது நம்ம ஒரு நாளைக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை நேர்த்தியா செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நமக்கு செய்வார், அவர் நமக்கு செய்வார். நாம் பொறுமையா காத்துட்டு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அந்த வசனத்தை படிச்சு முடிங்க சிஸ்டர். 4ஆம் வசனத்தை படிக்கிறீங்க. படிங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது
சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். நன்றாக கவனிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க? கூட இருப்பாங்க, பாதுகாவலா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லா இழந்த சூழ்நிலையும் அவன் முன் வந்த முன்னாடி நடந்த காரியங்களை நினைத்து அவன் புலம்பலாம் ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. அவர் என் கூடாரத்தை அவர் பாதுகாத்தார். என் பிள்ளைகள் என்னோடு கூட இருந்தாங்க, அவருடைய ஒளி என் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிற காரியங்களை அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு காரியங்க, அதுல 12 இருந்து 17 வருஷங்களை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? தேவனுடைய கிருபை அவனுக்குள்ள இருந்ததுதான் அவன் செய்த நன்மைகளா அங்க சொல்லுகிறாங்க பாருங்க. 12 இருந்து 17 வசனம். முறையிடுகிற அவனிடத்துல யார் யார் வந்து முறையிட்டாங்களோ எல்லா ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவி அற்றவர்களையும் நல்லா கவனிங்க. அவங்கிட்ட யார் யார் வந்தாங்களோ, யார் யார் முறையிடுறாங்களோ, எது இல்லைன்னு சொல்றாங்களோ, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றானா? அவங்களை ரட்சித்தானா அர்த்தம்னா அவங்களுக்கு வேண்டியவங்களை செய்தான், அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவன் என்ன பண்ணான்? ஒன்றும் குறை வைக்காமல் இருந்தான். முறையிடுவர்களையும் திக்கற்றவர்களையும் அப்புறம் எல்லாரையும் விதவையை கூட என்ன பண்றேன் நானு? அவளை கம்பீரிக்க பண்ணுவேன். நீதியை தரித்துக் கொண்டு அது என் உடுப்பா இருந்தது. ஹல்லேலூயா. எது தேவனுடைய நீதி? சிறுமியானவருக்கு எளியானவருக்கு தன்னுடைய கையை திறக்கிறதுதான், அதுதான் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. படிங்க. ஹல்லேலூயா. என்னுடைய நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமா இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? என் நீதிலாம் என்னோடு கூட இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு கால்களுமா இருந்தேன். எல்லாம் பாருங்க, அவன் செய்த நன்மையெல்லாம் பாருங்க. ஆண்டவர் சாதாரணமா அவனை உத்தமன்னு சொல்லல, அவனுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தொடர்ந்து படிங்க. எளியவனுக்கு தகப்பனா இருந்து அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அநியாயக்காரனை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனுடைய கடவாய் பற்களை நான் என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். ஹல்லேலூயா. யார் யாரு அநியாயமா ஒருத்தங்களை அபகரிச்சாங்களோ, எளியவனே அவன் என்ன மோசம் பண்ணினானோ அவனுடைய பற்களை உடைத்து அவங்க கிட்ட இருக்க ஆஸ்தியை அவங்களுக்கு என்ன பண்றேன்? மற்றவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். யார் யார் இழந்து போய் என்கிட்ட வந்து புலம்புனாங்களோ, முறையிடுகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் நான் என்ன பண்ணேன்? அநியாயக்காரங்கிட்ட போய் நான் போய் என்ன பண்ணேன்? அவங்ககிட்ட போய் என்ன பண்ணேன்? சண்டை போட்டு அவனுக்கு உரியதை நான் பண்றேன், அவனுக்கு எளியவனுக்கு நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவர்களையும் நான் என்ன பண்ணேன்? உபசரிச்சேன், அவர்களையும் நான் விசாரிச்சேன், அவர்களுக்காக நான் என்ன பண்ண? வழக்காடினேன் அப்படிலாம் சொல்றான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த யோபனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவன் சொல்கிற இரண்டாவது காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. இவன் இவ்வளவு நன்மை செய்தான், அவன் சொல்லுகிற இரண்டாவது காரியம், என் கண்களிலே நான் என்ன பண்றேன்? நன்றாக கவனிங்க. யோபு ஒரு உத்தமன், ஒரு சன்மார்க்கன். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவனா இருக்கிறான். இது நிமித்தம் அவன் என்ன பண்றான்? எல்லாருக்கும் அவன் நன்மை செய்கிறவனா இருந்தான், உதவி செய்கிறவனா இருந்தான். எல்லாவற்றிலும் அவன் எப்படியா இருந்தான்? யோக்கியமானது நீதி, தேவனுடைய நீதியை அவன் நடப்பித்தான். இங்க பார்க்கும்போது சொல்றான், தன்னுடைய சரீரத்தை அங்க ஒப்பு கொடுக்கிறான். அவன் சொல்றான், என் கண்களுக்குள்ளே உடன்படிக்கை பண்ணின நான். ஹல்லேலூயா. என் கண்ணில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினா எந்த பொண்ணையும் என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க தொடர்ந்து பார்க்கும்போது 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம்,
என் நடைகள் வழியை விட்டு விலகினதும். அவன் சொல்லுற காரியத்தை பாருங்க. என் கண்களை நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். என் கண்களை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். அவன் சொல்லுற காரியம், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும். இந்த கண்ணில் மட்டும் ஆண்டு சொல்றாரு, உங்க சரீரத்துக்கு விலக்கியது கண்ணு. உன் கண் நன்றா இருந்தா உன் சரீரம் முழுதும் எப்படியா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தா உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா. நல்லா பாருங்க. ஆண்டவர் யோபு குறித்து நான் பார்த்து உட்கார்ந்து இருக்கப்போ ஆண்டவர் அப்படியே இடைப்படுறாரு. அவன் உத்தமனா, அவன் எப்படி இருக்கிறான், இதெல்லாம் அவனுடைய காரியங்களை பாரு. ஆனா இவ்வளவு காரியத்தை நீங்க கவனிக்கும் போது அவன் ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லல. தன் இருதயத்துல எப்படி அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் மாதிரி அவன் இருதயத்துக்குள்ள நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் யாருக்கும் துரோகம் பண்ணேப்பா, நான் யாரையும் வீணா இது பண்ணலப்பா. அவனுடைய அழுகை அவனுடைய கருப்பாடா உள்ளுக்குள்ளேயே இருக்கு. வெளியே போய் அவன் என்ன பண்ண சொல்லல. அவனுடைய நண்பர்களை போல, ஏன்பா நீ சும்மாவா ஒரு ஆண்டு உன்னை தண்டிச்சாரு, நீ எதனா ஒரு பாவம் செஞ்சிருப்ப, நீ தேவனை விட நீதிமானா அப்படின்னா அவங்க ஆண்டவர் கேட்கிற அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, யோபு வந்து அவன் வந்து நிந்திச்சாங்க. ஆனா இவன் அப்படிலாம் நினைக்கல. அவன் இதயத்தோடு ஆண்டவரோட பேசுறான், கலங்குறான். என் கண்ணில் நான் என்ன பண்ண, ஒரு உடன்படிக்கை பண்ணினப்பா, எந்த ஸ்திரியை நான் நோக்கலப்பா. கண்களுக்குள்ள நீங்க ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுங்க. உங்களுடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். நீங்க தேவனுக்கு பிரியமான ஆலயமா இருக்கணும். தேவன் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா என் கண்கள் தாமே. உன் கண்ணு இச்சித்ததுன்னா உன் இருதயத்திலே கோலை. அதனால ஆண்டு சொல்றாரு, உன் உள்ளத்துல என்ன இருதயம் எப்படியா இருக்கான்? வல்லாறுதான் இருக்கான். அல்லேலூயா. வல்லாங்குதல் நிறைந்ததா இருக்குதான். கண்களின் நிமித்தம் தான் இச்சை, இச்சை நிமித்தம் பாவம், பாவத்தின் நிமித்தம் மரணம். அல்லேலூயா. அது நிமித்தம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் இங்க யோபு அழகா விளக்கமா சொல்கிற ஒரு காரியம், என் கண்கள் என்ன பண்றேன், நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். அது நிமித்தம் எந்த ஸ்திரியை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அது நிமித்தம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை விட்டு என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு. நல்லா கவனிங்க. என் நடையில பிசுகுவது இல்ல, என் கண்ணுக்கும் வேட்டிமையானது பார்க்கல. அடுத்தது என் கைகளிலும் என்ன இல்ல, மாசு. என்னது? கரை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த தூசியும் என்ன இல்ல. அப்போ அங்க பாருங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் கைகள் படிங்கிறது, என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளிலும் ஒட்டி கொண்டது உண்டானால், அப்பொழுது நான் விதைத்தது. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? எப்பா நான் அப்படி தப்பு செஞ்சிருந்தேன்னா, நான் விதைத்தத ஒத்துப்பீங்களா? நீங்க சம்பாதிச்சதை எவனா பிடிக்கும் போயிட்டா ஒத்துப்பீங்களா? உங்க இதயம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், தோண்டு போயிருக்கும், சோர்ந்து போயிடுவீங்க. நேரம் இல்லாத ஆண்டவருக்கு நம்மோடு கூட பேசுவாராக. அப்ப பார்க்கும்போது இந்த உடன்படிக்கையிலான கைப்பொழுதுனாலதான் நான் உங்களோட கூட பேசுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகையோட இருக்கிறான். ஆனா என் நடைகளிலும் என்னுடைய கண்களிலும் என் இருதயத்திலும் ஏதாவது ஒரு மாசுபடுத்த, கைகளிலும் ஏதாவது ஒரு மாசுபடுத்திருந்தா என்ன ஆயிடுச்சு? நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பயிர்கள் வேறொட்டு நான் விதைச்சது வளையாம போகட்டும். எவ்வளவு தைரியமா பாருங்க. அவன் இருதயத்துல ஆண்டவரோடு பேசுறான். ஹல்லேலூயா. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படி இருதயங்களை பார்க்கிற ஒரு உள்ளந்தரிகளை அறிந்திருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய தேவன் ஒருவரே. அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது படிங்க, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசல், அயலானுடைய வாசல நான் எட்டி பார்த்தது உண்டானால்,
அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்போ எப்படிப்பட்ட உடன்படிக்கை அவன் தேவனோட அவன் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஹல்லேலூயா. பயங்கரமான வார்த்தை அது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. வேற்று மனிதர் அவர்கள் ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த யோபை போல நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க கண்களில் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. எந்த சூழ்நிலையில இருந்தா அந்த சூழ்நிலையில மாற்ற முடியாத தேவனுடைய வார்த்தை இந்த கால வேளையில கடந்து வருது. அதை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை நாம் பார்க்கும்போது அங்க பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் இன்னும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 27ஆம் அதிகாரம் 3 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது நன்றாக கவனிங்க. 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தீமை சொல்வதும் இல்லை, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை நான் விட்டு விலகேன். என் ஆவி நான் கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படி சொன்ன வார்த்தை சொல்லுகிறது. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. நீங்கள் அநியாயமா என்னை குறித்து நீங்கள் பேசினாலும் அதற்கு என் இருதயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேச்சு நான் இன்னும் என்ன பண்ணுவேன், துக்கத்தோட இருப்பேன் நினைக்காதீங்க. நான் ஆண்டவரை பதவி பேசுவேன் நினைக்காதீங்க. அவன் சொல்லுகிற எல்லா வார்த்தையில பாருங்க, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்கிறார். கரந்தட்டி ஆண்டவரை சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் தொடர்ந்து பேசுகிற காரியம், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடு. நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அல்லேலூயா. என் இருதயமே எனக்கு சாட்சி சொல்லும். அதான் சொல்லுகிறது, உன் இருதயம் உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது என் இருதயம் நான் நினைப்பது என்ன ஒரு நாள் அது நிந்திக்காது. என் பகைக்கு ஆகாதவனை போலும் எனக்கு விரோதமா எழும்புகிறவன் அக்கிரமைக்காரன் போலும் இருப்பானாக. எனக்கு விரோதமா எழும்புகிறவன் அவன் அக்கிரமக்காரன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா இருக்கிறவன் அவன் ஆகாதவன் போலதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, இவ்வளவு காரியத்தும் அவன் சொல்றான், என் ஆவி பிரிய மாட்டோம், நான் என் உத்தமத்தை நான் காத்துக்கொள்வேன் சொல்றான். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் பார்க்கும்பொழுது அங்கே காரியங்களை பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். 42ஆம் அதிகாரம் 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க பார்க்கும் பொழுது காரியம், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் கொள்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. அங்கே 10ஆம் வசனம், யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டின போது அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையா
ஹalleluya. அந்த கவனிங்க, இந்த உபத்திரத்தின் மத்தியிலும் ஆண்டோடு யோபு பேசின போது ஆண்டவர் அந்த உபத்திரத்தை பார்க்கிறார். யோபு பேசினதை பார்க்கணும். அவருடைய சிநேகிதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினார்கள், யோபுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆண்டவர் உன்னை கைவிட்டாரா? நீயோ ஆண்டவருடைய நீதிமானா? இந்த வார்த்தையெல்லாம் யார் கேட்கிறாரு? கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால்தான் அங்க பார்க்கிறோம், 42ஆம் வசனத்துல எல்லா வாரத்திலும் ஆண்டு சொல்றார். இங்க 2ஆம் வசனத்துல கூட தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவனே, நீ செய்யறது தடைபடாது ஏன் என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் யாரையாதையும் அலப்பினேன் என்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தவறா ஏதாவது பேசியிருந்தாலும் நீங்க அதை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. இதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. யோபு பேசின போது உங்க சிநேகிதன் என்ன பண்ணல, பேசல. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? யோபு கிட்ட சொன்ன உடனே யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றினார். ஹல்லேலூயா. உத்தமனை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, வெறுக்க மாட்டாரு. அடுத்தது பொல்லாதவர்களுக்கு அவர் கை கொடுக்க மாட்டாரு. நேரங்கள வசனத்தை மாத்திரம் நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அமலேக்கியரை என்ன பண்ண, முறியடித்து அவனுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ண, சுட்டடிச்சிடுன்னு சொல்றாரு. ஆனா அங்க சவுல் என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்லை கேளாமல் பொல்லாப்பானதை செய்தனால் என்ன என்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியனான ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பிற்காலிலே பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகவும் ஆடு மாடுகளை பிரதானங்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டக பண்ணுதலும் பெரிய சூனிய பாவத்துக்கும் அவபக்திக்கும் ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்ந்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் சவுல் ஆண்டவர் என்ன பண்றாரு, ராஜாவாக்கினார். சவுலை ஆண்டவர் ராஜாவாக்கினாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத நிமித்தம், அவன் பொல்லாங்கு செய்தது நிமித்தம் ஆண்டவர் அந்த ராஜ்யபாரத்தில் இருந்து அவனை என்ன பண்ணாராம், புறக்கணித்தாராம். ஹல்லேலூயா. அதனால்தான் பொல்லாதவர்களுக்கு அவர் கை கொடுக்கிறது இல்லை. அடுத்தது ராஜா யாரு, தாவீது ராஜா. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க காரியம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசுத்தம் பண்ணினது என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை அவருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணி, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? இங்க பவுல் என்று சொல்றாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை பார்த்து சொல்றாரு, இந்த பொல்லாப்பானதை நீ ஏன் சொன்ன? ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ண, நீ அசட்டை பண்ணிட்ட. ஹல்லேலூயா. அங்க என்ன நடந்தது? போருக்கு எல்லாமே போயிட்டு இருக்கப்போ இவர் மட்டும் என்ன பண்ணாரு, போருக்கு போகல. அங்க மாடியில போய் உலாவின் கொண்டு இருந்தாரு. பட்சேபால பார்த்தாரு, அவரோடு அவர் இணைஞ்சாரு. இது அது மாத்திரமல்ல, அவருடைய கணவனையும் என்ன பண்ணாரு, கொண்டு போட்டாரு. இதெல்லாம் கத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. உத்தமர்களே அவர் இருக்கிறது இல்லை.
பொல்லாதவர்களுக்கு அவர் ஆமா கை கொடுக்கறதும் இல்லை. இவன் செய்த ஒரே ஒரு பாவம், இவனும் போருக்கு போயிருக்கணும். இவரு அழகா ஜாலியா மேல உலாவி கொண்டாரு. அப்பதான் அங்க என்ன பண்ணது, கண்ணை சித்துது. பச்சை பால் என்ன பண்ணாரு, அவரு இணைஞ்சாரு. என்ன நடந்தது? அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவரு தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட கணவனையும் போட்டு தட்டாரு. இதெல்லாம் ஆண்டுடைய பார்வைக்கு எப்படியா இருக்கு, பொல்லாப்பா இருந்தது. அப்ப இந்த காலத்தை சொல்லிட்டு 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஹல்லேலூயா. எப்பா நீ மறவா செஞ்ச இந்த பொல்லாப்பு நிமித்தம் எல்லாரும் பார்க்கும்படியாய் என்ன பண்ணுவேன், ஆமா நான் எல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவனுடைய மகன் அப்சலோமே என்ன பண்ணிட்டான், அந்த காரியத்தை செய்தான். நல்லா கவனித்து பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவருடைய பார்வையில எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். உத்தமர்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு, வெறுக்க மாட்டாரு. பொல்லாதவர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஆமா கை கொடுக்க மாட்டாரு. நாம் உத்தமர்களா இருக்கிறோமா, இல்ல பொல்லாப்புக்கு செய்கிறவர்களா இருக்கிறோமா? இப்போ நம்ம நிதானத்தை அறிந்து ஆழத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்படியே கண்ணியம் போடுவோமா? ஆண்டவரே, உத்தமமான வழியில நான் விவேகமா நடப்பேன் ஆண்டவரே. உத்தம இதயத்தோடு என் வீட்டில் நான் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. தீங்கான காரியத்தை என் கருமுறை நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. வழி விலகுறவர்களை பொல்லாதவர்களை நான் வெறுக்கிறேன். ஏன்னா நீ மாசு இல்லாதவர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா நாம பார்க்க ஆசையா இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இவைகளின்படி நான் நடக்கும் போது உம்மோடு நான் பேச, உம்மோடு உறவாட, ஆண்டவரே உம்மோடு பழக, ஆண்டவரே நான் ஆயத்தம் உள்ளவனா, ஆண்டவரே காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எப்போதப்பா நீங்க வருவீங்க, எப்பப்பா என்னோட கூட வருவீங்க? என் உள்ளங்கையில் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர். இந்த யோபை போல ஆண்டவரே, இந்த உயிரோடு இருக்கும் அளவும் ஆண்டவரே, இந்த உத்தமத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று ஆண்டவரத்துல கேட்போம்மா. ஆண்டவரே, உத்தமர்கள் நீர் இருக்கிறது இல்லை ஆண்டவரே. பொல்லாதவர்களுக்கு நீர் ஆண்டவர் கை கொடுக்கிறது இல்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, அது யோபுடைய பார்வையிலே அவன் உத்தமனா இருந்தான் ஆண்டவரே. அவனுடைய செய்கள் எல்லாம் ஆண்டவரே, அவன் நன்மை செய்கிறவனா, தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவனா இருந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் கண்களில் ஒரு உடன்படிக்கை பண்ணினான் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை அவன் காத்துக்கொண்டான் ஆண்டவரே. அப்படியா எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு அவன் பிரியமானவனா இருந்தான் ஆண்டவரே. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று நீர் சாட்சி சொல்லி இருந்தீர் ஆண்டவரே. உபத்திரத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னான் ஆண்டவரே. அப்படியா உத்தமத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமத்தின் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்ப்பதற்குள்ளும் கேட்பதற்குள்ளும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே உறுதியான ஆண்டவரே ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். உத்தமரை நீ வெறுக்கிறது இல்லை, பொல்லாதவர்களை ஆண்டவரை நீ கை கொடுக்கிறதும் இல்லை என்பதை அறிந்து உத்தமமான வழியில நடக்கத்தக்கதாய், ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்ளத்தக்கதாய், எதிர்மறையாய் வருகிற எல்லா அசுத்த கிரியைகளை ஆண்டவரை முறியடிக்கத்தக்கதாய், சத்துவானன் கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா கண்ணியின் சிக்குகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிற அந்த பிசாசுடைய வலையிலும் கண்ணியிலும் எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. எங்கள் உத்தமத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தம்மை உத்தம இதயத்தோடு பற்றி கொண்டிருக்கு, தம்முடைய வல்லமையை விளங்கும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக உடைய கண்கள் எங்களை காண்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இதை காண்கிறவராய், எங்களை வழிநடத்துகிறவராய், எங்களை வலுப்படுத்துகிறவராய், நன்மை செய்கிறவராய், எங்களுடைய சகலவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராய் நீர் இருந்து எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபத்திலும் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.